ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ, தயிர், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். வாழைப்பூவும் வெந்து வந்துருச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருந்தா வாழைப்பூவையும் அதிலேயே போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப துவர்ப்பாக இருந்ததுனால கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன். இப்போது ரொம்ப நாள் ஆச்சு நான் சுகர் சேர்த்து. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இது புளிக்குழம்புக்கு நம்ம வேறு காரமெல்லாம் போடாமல் செய்கிறப்ப இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே முருங்கைக்கீரை இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கிடையில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முருங்கைக்காய் எடுத்து வச்சுருந்தேன். புளி தண்ணியில் குழம்பு பவுடர், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதில் விட்டுட்டு அது கூடவே எடுத்து வச்சுருந்த முருங்கைக்காவையும் போட்டுட்டு கொதி வந்தோன்னே ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் முருங்கைக்காவை வதக்கிட்டு வேக வைக்கிறதில்ல, இது மாதிரி கொதிக்கிறப்போ போட்டுக்கிறது. இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் இந்த குழம்புக்கு அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு, தண்ணி விட்டு ஓரளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சோன்னே சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து போட்டு ஒரு ஓட்டிட்டு அந்த குழம்புல நம்ம ஊற்றினோம்னா முருங்கைக்காய் வாசனைக்கு அந்த தேங்காயும் வெங்காய வாசனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்து வந்துருச்சு முருங்கைக்காய் குழம்பும். தேங்காவை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்குனோம்னா முருங்கைக்காய், வெங்காயம் தட்டி போட்ட புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு செய்கிறப்ப முருங்கைக்காவையும் ஒரு 2 இடி இடிச்சிட்டு அதில் வேக போட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் இதுதான்.